மகாபெரிவா சரணம். இன்றைய திருப்பாவை பாசுரத்தில் அழகான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்குள் தொக்கி இருக்கக்கூடிய ரகசியங்கள், அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமக்கு தோன்றக்கூடிய சந்தேகங்கள், அற்புதமான ஒரு விஷயம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? என்ன பாடினால் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அழகாக இந்த பாடலில் கோவிந்தன் என்று அந்த பெருமாளை சொல்கிறார். இதை தொடர்ந்து இன்னும் 2 பாடல்கள், அதாவது 27, 28, 29 இந்த 3 பாசுரங்களிலும் கோவிந்தன் என்ற நாமத்தை அவ்வளவு சிறப்பாக சொல்கிறார். ஆனா சொல்லுவாங்க, இதில் எதை சொன்னாலும் அவள் 3 முறை சொல்கிறாள். திருவிக்கிரமதாரமா 3 முறை, நாராயண நாமமா 3 முறை, எப்படி எதற்கெடுத்தாலும் அந்த 3 என்ற ஒரு கணக்கை கோதை வைத்திருந்தாள் என்று. சரி, இதுல கூடாரை அப்படிங்கிறது யாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இல்லையா? யார் கூடார் அப்படின்னா, பகவானோடு இணங்க மாட்டோம் என்று சொல்பவர்கள். அதாவது சதாசர்வ காலமும் பகவானை பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை என்று சொல்வது, அதற்கு முரணாக நடந்து கொள்வது, அவரிடம் பகைமை பாராட்டுவது, இவர்கள் அனைவரும் கூடார். அப்ப அவரை என்ன செய்கிறார்? வெல்லும், அவர்களை வென்று விடுகிறார். அப்ப ஆண்டாள் கேட்கிறான், சரி நாங்கள் எல்லாம் உன்னுடன் கூட வேண்டும் என்றுதானே வருகிறோம், அப்பொழுது கண்ணன் என்ன செய்வான் என்று கேட்டால், இப்படி கூடுபவர்களிடம் கண்ணன் தோற்று விடுகிறானாம். ஆனந்தமாக அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு தோற்று விடுகிறானாம். நமக்குத்தான் தெரிந்ததா இருக்கிறதே, பாண்டவர்கள் கண்ணனிடம் நீயே கதி என்று வந்தார்கள். அப்படியே கண்ணன் பவ்யமாக அவர்களுக்கு சேவகம் செய்து கொண்டே இருந்தானாம். தூது சென்றான், தேரோட்டியாக இருந்தான், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் செய்தார். சரி, இந்த கோவிந்தன் என்று ஒரு வார்த்தை எதற்காக இங்கு சொன்னார்? கோவிந்தன் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? கோ அப்படின்னா மாடு, விந்ததி அப்படின்னா அடைகிறவன், அதாவது மாடுகளின் பின்னே போகக்கூடியவன் கண்ணன். இந்த மாடுகள் என்று எதற்காக குறிப்பிட்டிருக்கிறாள் என்றால், மாடுகள் என்ன பண்ணாதான், வா என்றும் சொல்லாதாம், வராதே என்றும் சொல்லாதாம், அதற்கு ஒன்றும் தெரியாது. அப்ப வராதே என்று சொல்லவில்லை அந்த மாடுகள். அப்படித்தான் இந்த ஜீவாத்மா இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அந்த பகவான் நம்முடன் இருப்பதற்காகத்தானே நாம் யோசிக்க வேண்டும். நம்மை அறியாமல் நாம் இந்த மாயையில் சிக்கிக் கொண்டாலும் வா என்று சொல்ல நமக்கு இன்னும் வரவில்லை, வாய் எழவில்லை. இருந்தாலும் வராதே என்று சொல்லாமலாவது இருக்கலாம் இல்லையா? அதற்காக அவள் சொல்கிறாள் கோவிந்தன். சரி, அப்ப அடுத்தது என்ன கேட்கிறாள்? உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம், உன்னை நாங்கள் பாடி, பறை அப்படின்னு தான் சொல்றா. இன்னும் அந்த கைங்கரியத்தை இன்னும் அவள் சொல்லவே இல்லை. அதை வாங்கி யாம் பெரும் சம்மானம். இந்த சன்மானம் அப்படிங்கிறது என்னது? ஏதாவது நாம் அவங்களுக்கு பார்த்து பெருமைப்படுத்துவது, கௌரவப்படுத்துவது. 5 லட்சம் பெண்கள் இத்தனை நாட்களாக நெய்யுண்ணாமல், பால் உண்ணாமல், கண்களுக்கு மை தீட்டாமல், மலர் சூட்டாமல் எப்படியெல்லாம் தங்களை வருத்தி கொண்டு இந்த நோன்பு நோற்றார்களே. ஆக இந்த நோன்பு எதற்காக இந்த ஊரார் செய்ய சொன்னார்கள் என்றால், மழை பெய்யவில்லை, பஞ்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது, இந்த பஞ்சம் விலக வேண்டும் என்றால் இந்த பெண்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னவுடனே இதை காரணமாக வைத்துக் கொண்டே இந்த பெண்கள் கண்ணனை அடையக்கூடிய காத்தியாயனி நோன்பை எடுத்தார்களாம். அப்படி இந்த நோன்பை அவர்கள் நோற்றிருக்கிறார்களே, அதற்கு அவர்களுக்கு சன்மானம் தர வேண்டும் என்று நாடு புகழும்படியாக கேட்கிறாள். நன்றாக என்று சொல்லி, பெருமாள் எப்படி தர வேண்டும்? பிராட்டியோடு சேர்ந்து கொடுத்து அது என்றும் முடிவில்லாததாக இருக்க வேண்டும். அடுத்ததுதான் நம்மளுடைய சந்தேகம் மிகவும் பலமாக இருக்கும். என்னென்ன கேட்கிறாள்? சூடகம், தோல்வளை, தோடு, செவிப்பு, பாடகம், இப்படி அத்தனையும் கேட்கிறாள். என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம், இப்படி அத்தனை அணிகலன்களையும் யாம் அணிவோம் அப்படின்னு சொல்ற. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், அப்ப ஆண்டாளுக்கு இந்த ஆபரணங்களை சுட்டி கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டு அப்படின்னு நமக்கு தோணும். ஆக இங்கேதான் அவள் அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். எதற்காக இதையெல்லாம் கேட்கிறாள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சூடகம் எங்கே அதை சூடுவாங்க அப்படின்னா, எதை போட்டுக்கிறது, எந்த இடத்துல அப்படின்னா கைகளில் சூடக்கூடிய வளையல்,
தோல் வலை தோளில் அணியக்கூடியது, தோடு காதில் அணிவது, செவிப்பூ அந்த மேல் காதில் அணிவது, பாடகம் காலில் அணிவது. சரி, இப்ப என்ன ஆகுது? ஆண்டாள் எதற்காக நோன்பு நோக்கிறாள்? அந்த கண்ணனை கைப்பற்ற வேண்டும் என்று. ஆக இவள் கண்ணனை கைப்பற்றி விட்டால் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இவள் அந்த கேட்ட விஷயம் கிடைத்து விட்டால், அவனிடம் கேட்டது நடந்து விட்டால், முதலில் அந்த பாணிகிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அது கைத்தலம் பற்றுவது. அழகாக பாடுவாள் இல்லையா வாரணமாயிரா, கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினாள் என்று. அப்ப முதலில் அவன் கை பற்றுகிறான் என்றால் அந்த கை எப்படி இருக்க வேண்டும்? அலங்காரங்கள் செய்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணன் பற்றக்கூடிய ஒன்று இல்லையா? அப்ப கண்ணன் பார்த்து இது என்ன கை எப்படி இருக்கிறது என்று நினைத்து விடக்கூடாது. அவனுக்கு ஒரு ஆனந்தத்தை தர வேண்டும் என்று அவள் அதற்கு வளையலை கேட்கிறாள். அடுத்தது தோல் வலை கேட்கிறார். சரி, பற்றியவுடன் கண்ணன் என்ன செய்வான்? அனைத்து ஆலிங்கனம் செய்து கொள்வான். அப்ப ஆலிங்கனம் செய்யும் பொழுது அவனுடைய கண்கள் படும் இடம் தோல். அந்த இடத்தையும் அலங்காரம் செய்ய வேண்டும். அடுத்தது எங்கே பார்ப்பான்? அவனுடைய கண் அடுத்து படக்கூடிய இடம் காது. அந்த காதும் அங்கே அலங்காரத்தோடு இருக்க வேண்டும். அதற்காக தோடு. அடுத்தது கண்ணன் முகந்து பார்த்தால் அந்த முகந்து பார்க்கக்கூடிய அந்த வாசனை கொடுக்க வேண்டும். அதற்காக செவிப்பூ. அடுத்தது பாடகம். இந்த பாடகம் தான் ஆண்டாளை கைப்பற்றிய உடனேனே அவளுடைய காலில் தான் விழுவான். ஏனென்றால் ஆண்டாள் கண்ணனை ஆண்டாள் என்று சொல்கிறார். இப்ப இத்தனை ஆபரணங்களும் அவளுக்காக கிடையாது, கண்ணனுக்காக அவள் அணுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இதேதான் பராசர பட்டர் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க. அவர் உபன்யாசம் பயிரார். உபன்யாசம் செய்யும் பொழுது வைராக்கியம் இருக்க வேண்டும். எதையுமே இந்த உலகப் பொருள்களில் பற்றி இருக்கக்கூடாது. இது வேண்டும் அது வேண்டும் என்று இருக்கக்கூடாது. ஆடை ஆபரணங்கள் அதில் பற்றி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவர் எப்படி இருப்பாராம் என்றால், கழுத்து நிறைய அப்படியே அழகாக ஆபரணங்களை அணிந்திருப்பாராம். அதுபோல கைகளில் மோதிரங்களை அணிந்திருப்பார். அப்ப ஒரு பக்தர் கேட்கிறாரு, இவ்வளவு சொல்றீங்க, நீங்க இதை எதற்கு அணிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்வாராம், இந்த பகவான் இருக்கக்கூடிய கோவில் இது, அதை அலங்காரம் செய்ய வேண்டும், அதற்காக இதற்கு நான் எல்லாம் போட்டு அலங்காரம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆக கண்ணன் இருக்கக்கூடிய இடம் என்று நினைத்து, குடியிருக்கக்கூடிய கோவில் என்று நினைத்து அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது அது ஒரு மோட்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அங்கே கண்ணனை மட்டும் தானே நாம் காண்கிறோம். இங்க நம்முடைய சரீரம், நம்முடைய ஆசைகள் நம்மை அலங்காரம் செய்து கொள்ள அப்படின்னு அவள் நினைக்கவே இல்லை. அடுத்தது ஆடை உடுப்பும். ஒரு சன்மானம் வாங்க சொல்லும் பொழுது பட்டாடை உடுத்து செல்கிறோம் இல்லையா? அப்ப அவளும் இங்கே கேட்கிறாள் பட்டாடை. அடுத்தது மூட நெய் பெய்து. இந்த பால் சோறை சமைத்த பிறகு அந்த பால் சோறு இருப்பதே தெரியாத அளவுக்கு நெய்யினால் அப்படி மூடி சமைக்க வேண்டுமா? எப்படி அந்த நெய் இருக்க வேண்டும்? முழங்கை வழி வார. அப்படி கைகளில் அந்த பிரசாதத்தை ஏந்தினால் முழங்கை வழியாக அந்த நெய் வழிய வேண்டும். அப்ப நமக்கு ஒன்று தோன்றும், அப்படி என்றால் ஆண்டாள் அதை வாங்கிய உடனேயே அந்த பிரசாதத்தை அவள் உண்ணவில்லையா? உண்ணிருந்தால் இப்படி வழிந்திருக்காதே அப்படின்னு நமக்கு தோன்றும் இல்லையா? அவளுக்கு அங்கே என்ன என்றும் கண்ணனை மட்டும் பார்த்து கொண்ட வேண்டும், அவனுடன் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானையே சேவிக்கக்கூடிய அந்த அனுபவம் மட்டும்தான் அவளுக்கு இருந்தது. அடுத்தது கூடி இருந்து குளிர்ந்து. இந்த ஒரு விஷயத்தை தான் ஆண்டாள் முதலில் இருந்து சொல்லிட்டு கொண்டே இருக்கிறார். என்னது? கூடி இருந்து குளிர்ந்து பகவானுடைய அனுபவம். இது போல சத் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிறார். அதனால் தான் இத்தனை பேரையும் அவள் எழுப்பி இந்த நோன்பு நோற்பதற்கு சொல்கிறார். ஆக பகவானை அணையும் பொழுது, அந்த அடையும் பொழுது அந்த அனுபவம் எப்படி தனியாக இருக்கக்கூடாது, பக்தர்கள் சேர்ந்து கூட்டமாக அந்த பகவத் அனுபவம் வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரி, அப்ப இது பூரா நமக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, உள்ளார்ந்த என்ன தத்துவம் வச்சிருக்காங்க அப்படின்னா, முக்தி அடைந்த ஜீவாத்மா எப்படி இருக்கும் அப்படின்னா, பகவானையும் அவனுடைய இனிமையான குணங்களையும் அனுபவித்து ஆனந்தப்படும்.
இப்போ இங்கே என்ன குணங்கள் நமக்கு தோன்றது ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா, இப்போ அவள் என்னவெல்லாம் கேட்டால் சூடகம், தோல்வலை, தோடு, செவிப்பு, பாடகம், பால் சோறு, இப்படி வரிசையாக சொன்னாள் இல்லையா? இது அனைத்துமே பகவானினுடைய குணங்கள். ஆக அந்த குணங்களை அனுபவித்து இருக்க வேண்டும் என்று முதலில் மோட்சத்தை என்று என்னவென்று சொன்னால் இல்லையா? இந்த மோட்ச அனுபவம் எப்படி இருக்கும் என்று இந்த பாசுரத்தில் சொல்கிறார் மகாபிரியவா சரணம்.